பாஷாவில் பார்த்தீங்கன்னா ஒரு ஆட்டோ டிரைவராக வருவார், ஆட்டோக்காரன். அண்ணாமலையில் பார்த்தீங்கன்னா பால்காரா வருவார், ஸோ வந்தேன்டா பால்காரன் வரும். இதில் வந்து ஒரு தொழிலாளியாக வருவார், ஒருவன் முதலாளியும் ஒத்துழைப்பார். இந்த மாதிரி ஒவ்வொன்றிலையும் ஒரு கான்செப்ட் இருக்கும். இப்போ அருணாச்சலத்தில் இவர் ஒரு வசதியான வீட்டுக்குள்ள என்ன பாடுறதுன்னு. அப்போ எங்களுக்குலாம் என்ன தோணுச்சுன்னா, அதுக்கு முன்னாடியே தான் இந்த எலெக்ஷனில் நடந்த ஒரு பெரிய பொலிட்டிக்கல் சினாரிலாம் நடந்துச்சு. அப்போ ரஜினி சார் ஃபேன்ஸ் வந்து நிறைய அதில் கஷ்டப்பட்டாங்க, அதெல்லாம் இது பண்ணாங்க. சார் இது ஃபேன்ஸுக்காக ஒரு சாங்கு தான் நல்லாயிருக்கும் சார், ஃபுல்லாக ஃபேன்ஸுக்காக ஒரு பாட்டு பாடலாம் அப்படின்னு. ஸோ அது அருந்தாண்டா இதாண்டா சாங். அப்போ ஃபேன்ஸு கூட வந்து ஒரு போர்ஷன் ஃபேன்ஸுக்காக, இன்னொரு போர்ஷன் வந்து ஆன்மீகமாக போகலாம், கடவுளுக்காக. அதாவது அவர் வாழ வைக்கிறது ஒரு பக்கம் ஆண்டவன், இன்னொரு பக்கம் ஃபேன்ஸ், இது ரெண்டையும் வச்சு ஒரு சாங். அதான்டா அருணாச்சல் ஒரு கான்செப்ட். ஸோ கல்யாணத்துலேருந்து வரலான்னு முடிவு பண்ணிட்டோம். ஆனால் ரஜினி சார் அதில் பார்த்துட்டு தேவா சார் செம்மாடி அடிச்சு விட்டார் தண்டு. ஸோ என்ன பண்ணார், சார் நான் ஒன்று பண்ணுறேன், கதைப்படி கோயிலுக்கு சொந்தக்காரங்களோட போயிட்டு திரும்பி வர்றாரு, இதுதான் கான்செப்ட். எல்லாம் டிராக்டரில் அப்படியே வரோம். சார் என்ன சார் டிராக்டர்? இல்லை நல்லா இருக்கும் டிராக்டரில் வர மாதிரி. அதில் ஒருவன் வண்டி ஓட்டிட்டு யார் சொன்னா? ரஜினி சார். ஓகே, டிராக்டர் ஓட்டிட்டு வரோம் அப்படின்ட்டு. இதுக்கு முன்னாடியே ஒரு விஷயம் நடந்துச்சு, ஒரு சின்ன இது. அதாண்டா வந்து சும்மா டம்மி வாய்ஸ் ட்ராக்கா இதாக போடும், டூப் வாய்ஸாக போடுது. அதாண்டா அருணாச்சலம் நான் தாண்டான்ட்டு. அப்போ யூனிட்ல சில பேருக்கு சந்தேகம் வந்துருச்சு, இது என்னது அர்த்தமே இல்லாமல் இருக்கு, இதாண்டா அருணாச்சலம் நான் தாண்டான்னு அர்த்தமே இல்லாமல் இருக்கு. அப்போ வந்து அவரை கன்வின்ஸ் பண்ணணும். அப்போதைக்கு நான் என்ன சொல்லிட்டேன், டக்குன்னு அப்போதான் இன்ஸ்டன்டா வர்றதானே, சார் அதாண்டா வானம், இதாண்டா பூமி, இதாண்டா கோயிலுக்கு முன்னாடி ஹீரோ படுறாரு, வானம் பூமி கடவுள் எல்லாம் மனுஷனுக்குள்ள அடக்கம், இதாண்டா அருணாச்சலம் நான் தாண்டா, இதுதான் சார் மீனிங் நான் அப்போதைக்கு.